பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இயேசுவின் நாமத்திலே இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, இந்த வார்த்தை கவனமாய் கேட்போம். நான் இன்றைக்கு உங்களோடு பேசுகிற வார்த்தையின் தலைப்பு, கர்த்தர் மேல் வாஞ்சியாக இருந்தால் திருப்தி ஆக்கிடுவார். ஹல்லேலூயா. அந்த வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 91 சங்கீதம் 16வது வசனம். நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். யாரை நீடித்த நாட்களாய் திருப்தி ஆக்கிடுவாராம்? தாவீதை பார்த்து சொல்லுகிறார். தாவீது கர்த்தர் மேலே வாஞ்சியாயிருந்தான். அவர் நாமத்தை அவர் அறிந்திருந்தான். அதனால தான் தாவீதை கர்த்தர் சொல்றாரு, அவனை நான் நீடித்த நாட்களாய் திருப்தி ஆக்குவேன். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, கர்த்தர் மேலே தாவீது வாஞ்சியா இருந்தான். எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர் மேல வாஞ்சியா இருக்கிறீங்க? நீங்க ஆண்டவர் மேல வாஞ்சியா இருக்கும் பொழுது உங்களை திருப்தியாய் நடத்துவார். ஹல்லேலூயா. நீங்க இயேசுடைய நாமத்தை அறியும் பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அதுதான் சங்கீதத்தில் 91 சங்கீதம் 14 வசனத்தில், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடக்கத்தில் வைப்பேன். ஆமென். இயேசுடைய நாமத்தை நீங்க அறியும் பொழுது, அவரிடத்தில் நீங்க வாஞ்சா இருக்கும் பொழுது, அவர் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார், கட்டாய் உயர்த்துவார். மனுஷனாலே முடியாதது என் தேவனாலே கூடும். ஆமென். அதான் ஏசாயா தீர்க்கதரிசி அங்கே ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்களாக, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நடத்தினார்னா சம்பூர்ணமாய் திருப்தியாக்கி அதிசயமாய் உங்களை நடத்துவார். ஆமென். அதனால்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு 58:11, அவர் எப்படி நடத்துவாரா? கர்த்தர் நித்தமும் அவர் உங்களை நடத்துவார். அவர் அழைத்தார்னா அவர் கட்டாயம் நடத்துவார். ஆமென். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, அவர் அதிசயமாய் நடத்தி வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் துதிப்பீர்களாக. அப்படி நீங்கள் துதிக்கும் பொழுது என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை அழைச்சாரு, ஊழியத்தில் அழைச்சாருன்னா அப்பா கரம் பிடிச்சு அவர் நடத்துவார். ஊழியத்தை நடத்துவார், குடும்பத்தை நடத்துவார், பிசினஸ் நடத்துவார். ஆமென். ஆனா அவர் மேல நம்ம வாஞ்சா இருக்கணும், அவர் நாமத்தை அறிந்திருக்கணும். அப்படி செய்யும் பொழுது தான் தேவன் நம்மை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு வசனத்திலே எனக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வருகிறார், உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஹல்லேலூயா. நம்ம உண்மையா இருக்கும் பொழுது மாத்திரம்தான் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற முடியும். அதனால தாவீதை எப்படி ஆண்டவர் அவன் வாஞ்சியோடு இருந்தானோ, எப்படி தேவன் அவன் வார்த்தையினால அவன் வாஞ்சியும் அவன் நாமத்தை அறிந்திருந்தானோ, அதே போல நீங்களும் அவன் மேல வாஞ்சியாருங்க, அவன் நாமத்தை அறிந்திருங்க. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, அவன் வார்த்தையிலே காத்திருந்தான். அதிகாலையில் எழுந்து அவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தைக்கு காத்திருந்தான். ஆமென். அப்போ வார்த்தைக்கு நம்ம காத்திருக்கணும், வாஞ்சியா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நாமத்தை அறிந்திருக்கணும். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை திருப்தியாய் நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார். அதனாலே அவளோடு வாஞ்சியா இருங்க, மேல தாகமாயிருங்க. கர்த்தர் உங்களை நடத்தி உங்களை பாதுகாத்து நடத்துவார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். God bless you. ஆமென்.